Good morning. Welcome to day 11 of my November 30-day challenge. இன்னைக்கு வந்து 11 நவம்பர் அண்ட் அ வெனஸ்டே மார்னிங். ஸோ இன்றைக்கும் ரொம்ப சீக்கிரமாக எழுந்திரிச்சு நான் வந்து கரெக்டாக கிளம்பிட்டேன். பஸ்ஸுமே கரெக்டாக பிடிச்சிட்டேன் அண்ட் யூனிவர்சிட்டி போயிட்டு ஃபர்ஸ்ட் 2 பீரியட் அட்டென்ட் பண்ணி முடிச்சுட்டு லஞ்ச் வந்து மெஸ்ஸில் தான் சாப்பிட்டோம். மெஸ்ஸில் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் கேன்டீன் போயிட்டோம். கேன்டீன் போயிட்டு எனக்கு கொஞ்சம் த்ரோட் சரியில்லாத மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால ஒரு கப் ஆஃப் டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கப் டீ வாங்கி குடித்தேன். அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட் வந்து எனக்காக கிண்டர் ஜாய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அந்த கிண்டர் ஜாய் எனக்கு கொடுத்தாங்க. ஸோ அதை வச்சுட்டு நாங்கள் வந்து அதில் என்ன டாய் வந்திருக்கு அதெல்லாம் பார்த்துட்டு கேன்டீனில் உட்காந்து அந்த கிண்டர் ஜாயை நாங்கள் எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு அண்ட் தென் அந்த டாய்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் கிளாஸ் போயாச்சு. கிளாஸ் போயிட்டு மீதி 3 லெக்சர்ஸும் அட்டென்ட் பண்ணிவிட்டு அண்ட் தென் பஸ்ஸில் ஏறி வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ இன்றைக்கி வீட்டுக்கு வந்த உடனே நான் வந்து அக்கௌண்ட்ஸ் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி அக்கௌண்ட்ஸில் யூனிட் 4ல் நிறைய ஃபார்முலாஸ் இன்றைக்கி தான் சார் வந்து எடுத்தார். ஸோ நிறைய ஃபார்முலாஸ் வந்து எங்களை காப்பி பண்ண சொல்லிவிட்டு இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே நீங்கள் படிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னார். அந்த ஃபார்முலா வச்சு தான் சம்ஸுமே இருந்துச்சு. கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ உட்காந்து எல்லா ஃபார்முலாஸுமே படித்தேன். ஒயிட் போர்டில் தான் படிச்சுட்டு இருந்தேன். அண்ட் தென் அதை படித்து முடிச்சுட்டு கரெக்டாக சம் வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்னு ஃபோன் எடுத்தால் கரெக்டாக என் கசின்ஸ் கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ மாடி மேலே போய்ட்டு என் கசின்ஸோடு பேசிகிட்டு இருந்தேன். ஸோ பேசி முடிச்சுட்டு கீழே வந்ததும் பசிச்சுது. ஸோ அதனால டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு அண்ட் அதுக்கப்புறமா உட்காந்து நான் படித்த எல்லா ஃபார்முலாஸையும் நான் வந்து அந்த ஃபார்முலாஸ் வச்சு இருக்க சம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி கிளாஸில் வந்து சார் 2 சம் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தார். ஸோ ஒரு சம் வந்து 2 சம் அவர் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஒரு சம் எங்களே ஒர்க் அவுட் பண்ண சொன்னார். அப்போ நான் ஃபார்முலா படிக்காமலே ரெஃபர் பண்ணி போட்டு எனக்கு ஆன்சர் வந்துச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து ஃபார்முலா படிச்சுட்டு நான் போட்டேன்னா இன்னும் எனக்கு நல்ல ப்ராக்டிஸாக இருக்கும். எக்ஸாம் அப்போ ஈஸியாக இருக்கும். அது அப்புறமா பண்ணிக்கலான்றதுக்கு இன்றைக்கே நான் பண்ணிட்டேன். இன்னும் நல்லா புரியும். டவுட் வந்தாலும் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் படித்த ஃபார்முலாஸ்க்கு கொஷின்ஸ் பார்த்துட்டு நான் அப்படியே அது எனக்கு ஞாபகம் வருதா அப்படின்னு சொல்லி சால்வ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதை சால்வ் பண்ணி முடிச்சுட்டு அதோடு நான் இந்த டே முடிச்சிட்டேன். தட்ஸ் இட் ஃபார் டே 11. டே 12 பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.